Hello guys, this is Dynamic CAD. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்துட்டு ஒரு சில அந்த கான்ஃபிகரேஷன்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் ஒரு சில விஷுவல்ஸ் வந்து சரியாக தெரியல. அதை இப்போ கரெக்ட் பண்ணி இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன்லேயும் விஷுவல்ஸ்லேயும் என்ன தெரியலையோ அதை வந்து கரெக்ட் பண்ணி இப்போ போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்ஃபிகரேஷன். அந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரல் ஒரு சில எசென்ஷியல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். லைக் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த கொஸ்டின் மார்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹெல்ப் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சில எசென்ஷியல் கண்ட்ரோல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த எசென்ஷியல் கண்ட்ரோல்ஸு. அந்த எசென்ஷியல் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஐகான் லிஸ்ட்டு இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரியே நியூ ஐகான் லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே அண்ட் கிரியேட் நியூ. ஓகேவா, அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிறது இது வந்து ப்ளூ டிக் மார்க்கு. இந்த டிக் மார்க் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கு பாருங்களேன். அப்போது இதை ஓகே பண்ணிட்டு இதே மாதிரி வேற ஒரு ஆப்ரேஷன் திரும்பவும் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஓகே அண்ட் கிரியேட் நியூ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓகே, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க இப்போ சம்வாட் ஒரு லைன் என்டிட்டி கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். லைன் என்டிட்டி கிரியேட் பண்ணுறது 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டோம், ரெண்டாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டோம். அந்த லைன் என்டிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் என்டிட்டி இதே மாதிரியே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாக்க இந்த ப்ளூ டிக் மார்க்கை நம்ம கொடுத்துடணும். ஓகேவா, இந்த ப்ளூ டிக் மார்க்கை நம்ம கொடுத்துட்டாக்க என்ன ஆகும்னாக்கா இன்னொரு அந்த பாக்ஸு டூல்பாத் மேனேஜர் இருக்க மாதிரியே அந்த பாக்ஸ் என்ன ஆகும், அப்படியே இருக்கும். நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து லைன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு போனாக்கா அடுத்தடுத்து லைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே போகலாம். இதே வந்து இந்த கிரீன் டிக் மார்க் இருக்குல்ல, அந்த கிரீன் டிக் மார்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னாக்கா அந்த பாக்ஸு இப்போ லைன் என்டிட்டியோ இல்லை ரெக்டாங்குலர் என்டிட்டியோ எது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த என்டிட்டி க்ளோஸ் ஆயிரும். அந்த போட்ட லைன் என்டிட்டி அந்த போட்ட லைன் என்டிட்டியோ இல்லை ரெக்டாங்குலர் என்டிட்டியோ அது வந்து என்ன ஆகிடும், அது சேவ் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அப்ளை ஆப்ஷன். இந்த ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கிறது வந்து அப்ளை ஆப்ஷன். அதே மாதிரியே எக்ஸ் மார்க்கு ரெட் கலரில் இருக்குது, அது வந்து கேன்சல் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கு ஹெல்ப் ஆப்ஷன். அப்புறம் ஐன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு மார்க் இருக்குல்ல, அது வந்து அபவுட் மாஸ்டர் கேம். இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற எசென்ஷியல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ஸு. இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்ட்ரோல்ஸ், இந்த 3 கண்ட்ரோல்ஸ், இந்த ஓகே அண்ட் சேவ், அப்புறம் கேன்சல், அதுக்கப்புறம் இந்த 3 ஓகே அண்ட் கிரியேட் நியூ, ஓகே அண்ட் சேவ், அப்புறம் கேன்சல், இந்த 3 ஆப்ஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ஆப்ஷன் இல்லாமல் நம்மளால 3 ஆப்ஷன் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அப்ளை ஆப்ஷன் அதோட கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஹெல்ப் அண்ட் அபவுட் மாஸ்டருக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ஃபிகரேஷன். ஓகே, நம்ம கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கான்ஃபிகரேஷனுக்கு நான் போயிட்டு ஃபைலில் போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆனோம். இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அனலைஸ், அதுக்கு அடுத்தது கேடு, செயினிங், கலர்ஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்க நம்மளோட யூசர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த கான்ஃபிகரேஷனை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலர்ஸில் வந்துட்டு என்னென்ன டைப் கலர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹைலைட் கலர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு செயின் என்டிட்டி. ஒரு செயின்னாக்க இப்போ வந்துட்டு ஒரு என்டிட்டினாக்க ஒரு நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ், ஒரு
ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து 3 என்டிட்டிஸ் இருக்கும். அது மூணுத்தையும் வந்து அது 3 க்ளோஸ்டாக இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறோம், ஒரு க்ளோஸ்டு செயின் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஒரு ஸ்கொயரோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 4 லைன்ஸ் சேர்ந்துருக்கும். அந்த 4 லைன்ஸையும் என்ன சொல்கிறோம், ஒரு 4 என்டிட்டி செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த செயின் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறப்ப ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன். ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து கலர்ஸ் எடுத்து சொன்னேன். இது கலர்ஸில் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய விஷயத்தில் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணலாம். இன்னொரு திங் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டாலரன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஸ்டமோட டாலரன்ஸ் எது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். சிஸ்டம் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.40 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த டாலரன்ஸை வைக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த சிஸ்டம் டாலரன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம டிக் கொடுத்தோம்னா சிஸ்டமே வந்துட்டு அந்த டாலரன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து செயினிங் டாலரன்ஸ், ஒரு செயின் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும், அதாவது செயின் மீன்ஸ் ஒரு லைனுங்கிறது ஒரு நம்பர் ஆஃப் லைன் என்டிட்டி சேர்ந்தது தான் ஒரு செயின்னு சொல்லுவாங்க. அந்த செயின் வந்து எவ்வளோ டாலரன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 3 டிஜிட் டாலரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஆர்க் லென்த் எவ்வளோ இருக்கணும், 0.02 வரைக்கும் இருக்கலாம். அந்த ஆர்க் லென்த்தோட லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மெஷ்ஷோட டாலரன்ஸ், டூல் பாத்தோட டாலரன்ஸ், அந்த டாலரன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிரிண்டிங்கில் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பிரிண்டிங்கில் வந்துட்டு டிஃபால்ட்டாக என்னென்ன வந்து செட்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பண்ணிட்டோம்னா இந்த செட்டிங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பிரிண்டிங்க்கு நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபைல்ஸு டேட்டா பார்த்து எந்த ஃபைலில் வந்துட்டு நம்ம வந்து எடுக்கிற இடம் இங்கே போயிட்டு சேவ் ஆகணும், எந்த இடத்துல சேவ் ஆகிருக்க ஃபைல்ஸை நம்ம வந்து நார்மலாக எடுப்போம், நம்ம சேவ் கொடுக்குற ஃபைல்ஸ் எந்த இடத்துல போயிட்டு சேவ் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டாக எந்த இடத்துல சேவ் ஆகணும், டிஃபால்ட்டாக என்ன ஃபைலாக சேவ் ஆகணும், ஆல் மாஸ்டர் கேம் ஃபைல்ஸா, அதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபைலாக சேவ் ஆகணுமா, இல்லை ஆட்டோகேட் ஃபைலாக சேவ் ஆகணுமா அப்படின்றது நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே மாஸ்டர் கேம் ஃபைல்ஸ்னு இருக்கா, அதில் வந்துட்டு பார்த்தா இங்கே வந்து நான் என்ன ஃபைல் வேணுமோ நான் வந்து மாற்றிக்கலாம். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஆட்டோகேட் ஃபைலாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன ஃபைல் வேணுமோ நான் வந்து இதில் வந்துட்டு நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் இடத்துக்கு போய்க்கிறேன். நான் போயிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம்ல, இந்த இடத்துல பார்த்துருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் இங்கே மேலே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட குயிக் ஆக்சஸ் டூல் பார். இப்போ இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரை நம்ம வந்து எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். ஓகே, ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஆப்ஷன்ஸில் எனக்கு வந்து இது வந்துடுச்சு. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் டூல் பார் எனக்கு வந்துடுச்சு. இந்த ஆப்ஷன்ஸ் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, குயிக் ஆக்சஸ் டூல் பாரை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது நியூ, சேவ், அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஓப்பன், பிரிண்ட், சேவ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த செப்பரேட்டர் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்றத நான் வந்து டிசைட் பண்ணதுனால எனக்கு வந்து அங்கே வச்சுருக்கேன். இந்த செப்பரேட்டர் வந்து நான் வந்து கீழே வரணும், எனக்கு வந்து இந்த அண்டுவுக்கும் இந்த சர்ஃபேஸ் ஷேடோ அந்த இடத்துக்கும் நடுவில் இருக்கணும்னு நினச்சேன்னாக்கா நான் வந்து இதை கொடுத்து இந்த செப்பரேட்டரை செலக்ட் பண்ணி டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா அது வந்து கீழே வந்துடும். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். நான் சப்போஸ் இந்த ஒன் சர்ஃபேஸ் ஷேலோ அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வச்ச ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்தா அது ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரியே வேறு ஏதாவது ஆப்ஷன் எனக்கு வந்து டூல் பாத்தாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வியூவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நான் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்கட்டும், எந்த ஆப்ஷனாக வேணா இருக்கட்டும், அந்த ஆப்ஷன் நான் வந்து இங்கே கொடுத்தேன்னா அது வந்து அந்த ஆப்ஷன் இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்திருக்கும். குயிக் ஆக்சஸ் டூல் பாருங்கிறது எதுக்குனாக்க நம்ம சீக்கிரமாக அந்த வேலையை பண்ணுறதுக்காக, நம்ம தேடி பிடிச்சி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு
நம்ம தேடி பிடிச்சி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக டக்குன்னு அந்த ஆப்ரேஷன் நம்ம வந்து ஒரே செலெக்ஷனில் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ஒரே செலெக்ஷனில் நம்ம பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டாகல் டிஸ்பிளே ஆன் செலக்டட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னன்றது நம்ம வந்து வரப்போகிற கிளாஸஸில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் எப்படி இது பண்ணுறதுன்றது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமைஸ் ரிப்பன் ஒன்று இருக்குது. கஸ்டமைஸ் ரிப்பன்னாக்க நம்மளோட ரிப்பன் பார் இருக்கு இல்லையா, நம்மளோட ரிப்பன் பார் இருக்கு இல்லையா, ரிப்பன் பார்னாக்க இந்த இடம், அதாவது இங்கே இருக்கிறது டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து ஹோம் டேபு. இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்தோம். இந்த டேபு கீழே இருக்கிறது டேப் குரூப்பு. இந்த டேப் குரூப் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்ன, ரிப்பன் பார்னு சொல்கிறாங்க. இது வந்து மெனு பார், இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார், அதே மாதிரியே இது மெனு பார், இது வந்து ரிப்பன் பார்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்பன் பாரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்பன் பாரோட கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு எனக்கு ரிப்பன் பார் பக்கத்துலேயே வந்துட்டு எனக்கு வந்து ஹோம் வேணும். ஹோமில் வந்துட்டு எனக்கு கிளிப்போர்டு ஆப்ஷன் வேணாம். கிளிப்போர்டு ஆப்ஷன் வந்து ஒரு இரலவெண்ட்டான ஆப்ஷனு, கட் காப்பி பேஸ்ட்லாம் எதுக்குங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட அந்த ரிப்பன் பார் கான்ஃபிகரேஷன். இந்த ரிப்பன் பார் கான்ஃபிகரேஷனை எப்படி பண்ணணும்னா, ஃபைலுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிடும். ஆப்ஷன்ஸ் போயிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் டேபு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷன்ஸ் டேபில் நம்மளோட கஸ்டமைஸ் ரிப்பன் ஆப்ஷனை கொடுத்துறேன். கஸ்டமைஸ் ரிப்பன் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே வந்து ஹோம் இருக்குது. இந்த ஹோம் வந்து டிக் பண்ணி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஹோம்ன்ற இடத்துல ஹோம் இருக்கிறது. ஓகேவா? இந்த ஹோமை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹோமில் எனக்கு கிளிப்போர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளிப்போர்டு ஆப்ஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிளிப்போர்டு ஆப்ஷன்றதே எனக்கு வேணாம். அந்த கிளிப்போர்டு ஆப்ஷனை வந்து எனக்கு வந்து இது நான் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் அந்த கிளிப்போர்டு ஆப்ஷன் எனக்கு வந்து இதாவது இந்த ஒரு கடைசியில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த கிளிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரேன். அது கீழே அது அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கடைசியில் கொண்டு போய் வச்சிடறேன். கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டா பாருங்கள், ஓகே கொடுத்தோடனே பாருங்கள் என்ன வந்துருச்சு, இந்த கிளிப்போர்டு இங்கே ஸ்டார்டிங்லேயே இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளிப்போர்டு ஆப்ஷன் இந்த கடைசிக்கு போயிடுச்சு. ஓகே, இதில் அடிஷ்னலாக எனக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரியே தான் நான் வந்து என்ன பண்ணலாம், ஒயர் ஃப்ரேமு, சர்ஃபேஸ், சாலிட்ஸு, மாடல் ப்ரெப்பு, மெஷ்ஷு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் வந்து எந்தெந்த ஆப்ஷன் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிரியேட் இருக்கணும், அதுக்கப்புறம் சிம்பிள் டைமென்ஷன்ஸ் வந்து சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ரெண்டாவதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கூட நான் வந்து அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது, ஓகே, நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து கான்ஃபிகரேஷன், ஆப்ஷன்ஸு, அப்புறம் எசென்ஷியல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ஸ் இது 3 மட்டும்தான் காமிக்கணும்னு நினச்சேன். இது 3த்தையும் சொல்லியாச்சு. ஹோப் யூ டு ஹேவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் வினோத் சைனிங் ஆஃப்.